பேசுறவங்களுக்கு அது அந்நிய பாஷை, ஆனா கேட்கறவங்களுக்கு அந்த பாஷை புரியுது. புரியலன்னா அது பேசுறது பயனில்லை. இதுதான் பவுல் எழுதியிருக்காரு. இது ஏஞ்சல் பேசுற பாஷை அப்படின்னு சொன்னா அது வந்து லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் அதையும் சொல்றாங்க. இது பேசுறதுனால நான் பக்தி விருத்தி ஆகிறேன்னா இல்லை, எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் எனக்கு பக்தி விருத்தி ஆகுது. யூ நீட் ட்ரூத் டு க்ரோ இன் ட்ரூத். புரிதல் வந்தாதான் வளர முடியும். ஒண்ணுமே புரியலைன்னா வளர முடியாது, அங்கே தான் இருக்கும். அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், அதுக்கு இன்டர்பிரேஷன் கிடைக்கிற வரைக்கும் வளர முடியாது, பயன் இல்லை. சும்மா சரலாக்கா நான் திரும்பி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து வச்சுக்கோங்களேன். நான் வளர்றேன் ஓகே, அது மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு எப்படி பக்தி வருது உண்டா? வாட் டஸ் இட் மீன்? இது மூலமா நான் என்ன கத்துக்கிறேன்? என்ன மாற்றம் கிடைக்குது எனக்கு வாழ்க்கையில? எனக்கு எதனா சமாதானம் கொடுக்குதா? எனக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி எதனா வந்துச்சா? இல்ல எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி எதனா வந்துச்சா? நான் வெக்கப்படுற மாதிரி தானே இருக்கு. பாக்குறவன் யாருன்னா பார்த்து கிண்டல், வீடியோல பாக்குறவங்க கூட யாருன்னா கிண்டல் பண்ணலாம். எனக்கு கேலி கிண்டல் தானே வரும். நான் மூஞ்சி தானே மறைக்கணும். பக்தி விருத்தி எப்படி வரும்? பவுல் அங்க எழுந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமாவே இருக்குது. இதன் மூலமா டினாமினேஷனா பிரிஞ்சு இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் டங்ஸ்ல பேசணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எல்லாரும் டங்ஸ் பேசுவோம், எல்லாரும் வாங்க இந்த ஆராதனையில ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் டங்ஸ் பேசுங்க, ஆவியில நிறைஞ்சு பேசினா கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படித்தானே பேச முடியும் ஆவியில நிறைஞ்சு பேசினா. அப்படித்தானே நம்ம நினைச்சு ஆவியில நிறைஞ்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அதானே பண்ணுவோம். ஷராபாலாக்கா தாரா தாரா நீ குரு துடில தாரா அப்படியா சொல்லிட்டு இருப்போம். எவனுக்கு புரியும்? எனக்கே புரியல. நான் என்ன சொல்றேன்னு அவருக்கு எப்படி புரியும்? ஆவியானவர் வந்து கொடுப்பாரு. இல்ல, ஆவியானவர் வந்து அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான் கொடுப்பாரு. இதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஏசு சொல்லியிருக்கிறாரு. இதை சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனம் திருப்பி போடுறேன். அட்டரன்ஸ், நீ என்ன அவன்கிட்ட சொல்லணுமோ அதை நான் அவனுக்கு வார்த்தை கொடுக்குறேன், நீ பேசிட்டு வந்துரு. உங்களுக்கு இந்த அட்டரன்சஸ் வருதுன்னா கடவுள் உங்க நாக்கை யூஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.